ஒவ்வொரு பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், எக்கனாமிக் ரிலேட்டடான நோட்களுமே இந்த யூடியூப் பேஜ்ல அப்லோட் செய்வேன். அதுல இன்னைக்கு 2024 பாஸ் பேப்பர் முதல் 25 கேள்வி அதை டிஸ்கஸ் பண்ற மாதிரியான ஒரு ரெக்கார்டிங் தொகுப்பு தான் இது. முதலாவது கேள்வி பாருங்க, நேர்பொருளியலுக்கும் நியம பொருளியலுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு. இது உங்களுக்கு தெரியும். நேர்பொருளியல் நடந்து முடிந்த நடைபெறுகின்ற விஷயங்கள் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது, அல்லது காரண காரியங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆஹ் நடந்து முடிந்த தரவுகள் பற்றின ஒரு விடயங்களை தொகுத்து வழங்குறது ஐக்கியம். இந்த மாதிரியான உண்மை தரவுகளை வழங்குறது நேர்பொருளியல். நியம பொருளியல்னு சொல்றது எதிர்கால கருத்து சார்ந்தது, அல்லது எதிர்காலம் சார்ந்த விடயங்கள், ஒரு ஒப்பீனியன், இந்த மாதிரியான எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தொடர்பாக ஆய்வு செய்கின்ற பொருளியல் நியம பொருளியல். நியம பொருளியல் விவரண ரீதியான ஆய்வை வழங்கும் அதேவேளை நேர்பொருளியல் கொள்கை ரீதியான தீர்மானங்களை வழங்கும். இது பிழை. நேர்பொருளியல் காரணங்களின் அடிப்படையில் ஆகும், அதேவேளை நியம பொருளியல் மதிப்புகள்னு சொல்றது அதை கெஸ் பண்ணி நாங்க ஒரு விஷயத்த ஒப்பீனியன் மூலமா சொல்றது. சோ நியம பொருளியல் மதிப்புகள் அடிப்படையில் அதாகும். இது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, பொருளியலில் மூலதனம் என்ற எண்ணக்கருவை சிறப்பாக விளக்கும் கூற்று பின்வருவனவற்றுள் எது? மூலதனம் அப்படின்னு சொல்றது மனிதனால் உருவாக்கப்பட்டு உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லாமே மூலதனம். எதெல்லாம் நாங்க மனிதனால் உருவாக்கப்படுதோ அது எல்லாமே மூலதனமா சொல்லப்படும். இப்ப நிலம், இயற்கையிலிருந்து கிடைக்கிற எல்லாம் நிலம்னு சொல்ற மாதிரி மனிதனால உருவாக்கப்பட்டு உற்பத்திக்கு பயன்படுத்துற எல்லாமே மூலதனம்னு சொல்லப்படுது. மூலதனம் என்பது உற்பத்தி செயல்முறையில் பயன்படுத்தப்படும் மனித உழைப்பு மற்றும் புத்தாக்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இரண்டாவது, மூலதனம் என்பது தனிநபரால் மேற்கொள்ளப்படும் ஏதேனும் நிதி முதலீடுகளை குறிக்கும். நிதி முதலீடு பொருத்தம் இல்லை. உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள், கட்டடங்கள் போன்ற தொற்றுணரக்கூடிய சொத்துக்களை மாத்திரமே மூலதனம் கருதும். இதுவும் இல்லை. இயந்திரம், கட்டடம் மாத்திரம் மூலதனம் இல்லை. எதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்படுதோ, இப்போ உதாரணமா குறுங்கால பயன்பாடு கொண்ட மூலதனத்திலையும் பல்வேறு வகையான மூலதனங்கள் இருக்குது. சோ இது மட்டும் மூலதனம்னு இல்லை. மூலதனம் என்பது உற்பத்தியை நிதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நிதி வளம். இதுவும் பிழை. மூலதனம் என்பது உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி காரணிகளை குறிக்கும். இது பொருத்தமான விடை. உற்பத்தி செய்யப்பட்டன்னு சொல்லும் போது அது மேனுஃபேக்சரிங், உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோசஸ குறிக்குது. மூணாவது, உற்பத்தி இயல்தகவு வலையின் மீதுள்ள ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளியை நோக்கி அசைவானது குறிப்பிடப்படுவது. இங்க இது தொண்டமானார் பேப்பர்லயும் இருந்தது. நம்ம அதுலயும் ஏற்கனவே விளக்கப்படுத்தியிருந்தோம். உற்பத்தி இயல்தகவு வலை என்று சொல்லும் போது இங்க குறிப்பிடப்படையில மாறாமைய செலவு உற்பத்தி சாத்திய வலையா, அல்லது நிலையான உற்பத்தி சாத்திய வலையா, குறைந்த செல்லும் உற்பத்தி சாத்திய வலையா தொடர்பாக குறிப்பிடப்படையில. சோ உற்பத்தி சாத்திய வலை என்று சொல்லும் போது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நோக்கி அசையும் போது அது நிலையான அமையச்செலவு கொண்டு உற்பத்தி சாத்திய வலையாக இருந்தால் அமையச்செலவுல மாற்றம் ஏற்படாது. குறைந்து செல்லுமோ அல்லது அதிகரித்து செல்லுமோ உற்பத்தி சாத்திய வலையாக இருந்தால் அங்க மாற்றம் ஏற்படும். ஆகவே அமைய செலவிலோ அல்லது உற்பத்தி வினைத்திறன் சொல்லும் போது ரெண்டு வகையான விஷயம். உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் சொல்லும் போது தேர்வு செய்யப்பட்ட ஒரு புள்ளி மாத்திரம். ஆனால் உற்பத்தி வினைத்திறன் சொல்லும் போது உற்பத்தி சாத்திய வலையின் மீதுள்ள எல்லா புள்ளிகளையும் குறிக்கும். சோ ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளியை நோக்கி மாறும் போது அங்க உற்பத்தி வினைத்திறனில் மாற்றம் ஏற்படாது என்பது சரி. அமைய செலவிலும் மாற்றம் ஏற்படாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மாறா அமைய செலவில் உற்பத்தி சாத்தியவில்லையாக இருந்தால் அமைய செலவில் மாற்றம் ஏற்படாது. அமைய செலவில் ஒரு மாற்றம் ஏற்படும். இவ்வாறான உற்பத்தி சாத்திய வலைகளாக இருந்தால் அமைய செலவில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனால் உற்பத்தி வினைத்திறனில் மாற்றம் ஏற்படாது என்பதாம். இதுவும் பொருத்தமான விடை. ஆகவே மூணாவதுக்கு முதலாவது விடையும் பொருத்தமான விடை, இரண்டாவது விடையும் பொருத்தமான விடை. மூணாவது விட உற்பத்தி வினைத்திறனில் மாற்றம் ஏற்படும். இது பிள்ளை. உற்பத்தி வினைத்திறன்ல மாற்றம் ஏற்படாது. அமைய செலவிலோ ஒதுக்கீட்டு வினைத்திறனிலோ மாற்றம் ஏற்படாது. இதுவும் பிள்ளை. ஒதுக்கீட்டு வினைத்திறன் மாறும். ஏன்னா தேர்வு செய்யப்பட்ட ஒரு புள்ளி மாத்திரம்தான் ஒதுக்கீட்டு வினைத்திறனை குறிக்கும். ஆகவே மூணாவதுக்கு முதலாவதும் இரண்டாவதும் விட பொருத்தமான விட. நாலாவது, சோசலிச பொருளாதார முறைமை ஒன்றின் பிரதான பண்புகள். சோசலிச பொருளாதாரம்னு சொல்றது மத்திய திட்டமிடல் பொருளாதாரம். இதுக்கு நிறைய பெயர் இருக்குது. மத்திய திட்டமிடல் பொருளாதாரம், திட்டமிடல் பொருளாதாரம், கட்டளையிடப்பட்ட பொருளாதாரம்.
சமூக உடைமை பொருளாதாரம், பொது உடைமை பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், சோஷலிச பொருளாதாரம், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் நிக்குது. இதுல இவ்வாறான பெயர்களும் மாறி மாறி குறிப்பிட்டு வருகிறேன். அப்போ நான் சொல்லிக்கிற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சோசலிச பொருளாதாரத்திட பண்புகள், நிறைய பண்புகள் காணப்படுது. அரச சொத்துடைமை காணப்படும். அரச சொத்துடைமைன்னு சொல்லும் போது உழைப்பு தவிர்ந்த எல்லா வளங்களும், இதுவும் நான் ஒரு பேப்பர்ல விளக்கப்படுத்திப்பேன். உழைப்பு தவிர்ந்த எல்லா வளங்களும் அரசிற்குரியதாக காணப்படும். அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் யாவும் மத்திய திட்டமிடல் குழு முறைமை மூலமாக தீர்த்து வைக்கப்படும். இதுவும் திட்டமிடல் பொருளாதாரத்திட பண்பு. பொருளாதாரத்தில் செயற்படும் அலகுகள் அரசு, திட்டமிடல் அதிகாரி, உற்பத்தியாளர், நுகர்வோர், தொழிலாளர், இவ்வாறானவர்கள் காணப்படுவார்களா இருந்தா அது திட்டமிடல் பொருளாதாரத்திட பண்பு. போட்டிகள் காணப்படாது, நுகர்வோர் நிறைமை காணப்படாது, இதெல்லாம் அரச பொருளாதாரத்திட பண்புகள். முதலாவது விடை பாருங்க. லாப உச்சப்படுத்தலை பிரதான குறிக்கோளாக கொண்டு இயங்கும். லாப உச்சப்படுத்தல்ங்கிறது சந்தை பொருளாதாரம். எல்லா உற்பத்தி காரணிகளும் தனியார் உடைமையாக காணப்படும், இதுவும் பொருத்தம் இல்லை. பிரதான கைத்தொழில்களும் வளங்களும் பொதுத்துறையின் உடைமையாக காணப்படும். இது சரி. பிரதான கைத்தொழில்களும் வளங்களும் பொதுத்துறையிட உரிமையாக காணப்படுங்கிறது சரி. பொருளாதாரத்தில் அரசு தலையீடு இழிவு மட்டத்தில் காணப்படும், இதுவும் பிள்ளை. பொருளாதார தீர்மானங்கள் அரசிற்கு எவ்வித பங்கும் இல்லாதிருத்தல், இதுவும் பிள்ளை. அரசுக்கு எல்லா விதமான பங்கும் அங்க தீர்மானத்துல காணப்படும். ஆகவே பொருத்தமான விடையாக மூணாவது விடை தான் இருக்குது. அஞ்சாவது கேள்வியை பாருங்க. நிரம்பல் வளையியின் வழியே ஓர் அசைவினை ஏற்படுத்தக்கூடிய காரணி. இது நிரம்பல் கோடு இவ்வாறு காணப்படுதுண்டா, இந்த புள்ளியில உள்ள நிரம்பல் இந்த புள்ளி நோக்கி மாறுறதுக்கான காரணம். அப்போ வளையின் வழியே ஓர் அசைவு ஏற்படுறதுக்கான காரணம் நீங்க படிச்சிருப்பீங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு, நிரம்பல் அல்லது கேள்வியோட சம்பந்தமானது. நிரம்பல் தொகை மாற்றம் அல்லது கேள்வி தொகை மாற்றம். அடுத்தது கேள்வி மாற்றம் அல்லது நிரம்பல் மாற்றம். நிரம்பல் தொகை மாற்றமோ அல்லது கேள்வி தொகை மாற்றமோ மாறுபடுற சந்தர்ப்பத்துல அங்க விலை மாற்றத்தால மட்டும்தான் நடைபெறும். ஏனைய காரணிகளில் ஏற்படும் மாற்றம் காரணமாக கோடு நகர் வலதுபுறமாகவோ இல்லாட்டி இடதுபுறமாகவோ கோடு மாறுமாய்ந்தா அது கேள்வி மாற்றம் இல்லாட்டி நிரம்பல் மாற்றம் சம்பந்தமானது. விலை மட்டும் மாறுறதோட சம்பந்தமானது கேள்வி தொகை மாற்றம் ஆய்க்கலாம், நிரம்பல் தொகை மாற்றம் ஆய்க்கலாம். இந்த நிரம்பல் தொகை மாற்றத்துல கேள்வி கோட்டின் அல்லது நிரம்பல் கோட்டின் வழியேயான புள்ளி அசைவு மூலமாக காட்டப்படுமாக இருந்தால் அங்கு விலை மாத்திரம்தான் மாறுபடும். அப்ப நிரம்பல் வளையின் வழியே ஒரு அசைவினை ஏற்படுத்தக்கூடிய காரணின்னு சொல்லும் போது உற்பத்தி செலவில் ஏற்படும் ஒரு மாற்றம் இது ஏனைய காரணி. குறித்த பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு மாற்றம் மூலமாக நிரம்பல் வளையின் வழியே ஒரு அசைவு ஏற்படும். நுகர்வோர் வருமானத்தில் ஏற்படும் ஒரு மாற்றம் இது வராது. தொழில்நுட்பத்தில் ஏற்படும் மாற்றம் ஏனைய காரணி. நிரம்பலாளர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் ஒரு மாற்றமும் ஏனைய காரணி. ஆகவே இரண்டாவது விட சரியான விட. ஆறாவது கேள்வி. பின்வருவனவற்றுள் ஒன்றை தவிர ஏனையவை யாவும் சாதாரண பொருளொன்றின் சந்தை கேள்வி வளையின் வலப்புற நகர்வை ஏற்படுத்தும். அவ்வாறு ஏற்படுத்தாத காரணி. அப்ப இதுல என்ன கேக்குறாங்க? சந்தை கேள்வி வளையிட இடப்புற நகர்வுக்கான காரணம். அப்போ நான் இப்ப மேல விளக்கப்படுத்தினேன். விலை தவிர்ந்த ஏனைய காரணியில் ஏற்படும் மாற்றத்தால தான் என்ன நடக்கும்? கோடு ஷிஃப்ட் ஆகும். கோடுல மாற்றம் ஒன்று ஏற்படும். ஒரு பதிலீட்டு பொருளின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு. பதிலீட்டு பொருளுக்கும் குறித்த பொருளுக்கும் இடையிலான தொடர்பு நேர்க்கணிய தொடர்பு. ஆகவே பதிலீட்டு பொருளோட விலை கூடும் போது சாதாரண பொருளோட கேள்வி வலப்புறம் நகரும். ஆகவே முதலாவது விட வராது. நுகர்வோர் வருமானம் கூடும் போதும் சாதாரண பொருளோட கேள்வி கூடும். சோ இரண்டாவது விடையும் வராது. மூணாவது, ஒரு நிரப்பு பொருளின் விலையில் ஏற்படும் வீழ்ச்சி. நிரப்பு பொருளுக்கும் குறித்த பொருளுக்கும் இடையிலான தொடர்பு எதிர்க்கணிய தொடர்பு. ஆகவே சாதாரண பொருளோட விலை கூடும் போது நிரப்பு பொருளோட விலை குறையும் போது சாதாரண பொருளோட கேள்வி கூடும். ஆகவே இதுவும் வலப்புற நகர்வை ஏற்படுத்தக்கூடிய காரணி. மூணாவது விடையும் வராது. நாலாவது, குறித்த பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. அப்போ குறித்த பொருளோட விலையில ஒரு வீழ்ச்சி ஏற்படும் போது அங்க
கோடு நகராது, புள்ளி நகரும். இவங்க என்ன கேக்குறாங்க? சாதாரண பொருளின் சந்தை கேள்வி வலையில் வலப்புற நகர்வை ஏற்படுத்தாத காரணி. சோ விலையில வீழ்ச்சி அடையும் போது அங்க என்ன நடக்கும்? புள்ளியில தான் ஒரு மாற்றம் ஏற்படுமே தவிர கோட்டில் மாற்றம் ஏற்படாது. சோ நாலாவது விடையை நாங்க பொருத்தமான விடையை எடுக்கலாம். இங்க நான் ஏற்கனவே சொன்ன இடப்புற நகர்வுன்னு சொல்லி, அப்ப அவங்க இடப்புற நகர்வு தொடர்பான விடை தர இல்ல. ஆஹ் வலப்புற நகர்வை ஏற்படுத்தாத காரணின்னு கேட்டதால அவங்க இப்படி ஒரு விடையை கொடுத்திக்கிறான். குறித்த பொருள் விலையில ஒரு வீழ்ச்சி ஏற்படும் போது அங்க புள்ளி மாற்றம் ஏற்படும். சந்தையில் உள்ள நுகர்வோரின் எண்ணிக்கையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு, நுகர்வோர் எண்ணிக்கை கூடும் போது அங்க கேள்வி கூடும். ஆகவே அஞ்சாவது விடையும் பொருத்தம் இல்லை. ஏழாவது கேள்வியை பாருங்க. ஏனையவை மாறா நிலையில் இழிவு பொருளொன்றின் விலை வீழ்ச்சியடையும் போது, இழிவு பொருளோட விலை வீழ்ச்சியடையும் போது இதுவும் எதிர்க்கணிய தொடர்பு தான். இழிவு பொருளோட விலை வீழ்ச்சியடையும் போது கேள்வி என்ன செய்வாங்க? கூட்டுவாங்க. எதிர்க்கணிய தொடர்பு. அப்ப இழிவு பொருளின் விலை வீழ்ச்சி அடையும் போது நுகர்வோர் என்ன செய்வாங்க? கேள்வியை அதிகரிப்பாங்க. நுகர்வோர் கேள்வியை அதிகரிப்பாங்க. சோ ரெண்டாவது விட வராது, நாலாவது விடையும் வராது. அடுத்தது இழிவு பொருள் பத்தி கொஞ்சம் நோட்ஸ் சொல்றேன். சில பேருக்கு இழிவு பொருள் பத்தின நோட்ஸ் அது ரிலேட்டடான சார்ட் இல்லாம இருந்தா ரெக்கார்டிங் பாக்குறவங்க நீங்க எனக்கு பர்சனலா கேட்டு எடுத்துக்கொள்ளணும். இழிவு பொருள்னு சொல்றது இதை பத்தி சின்ன விளக்கம் ஒண்ணு தரேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இழிவு பொருள் சாதாரண பொருள் சம்பந்தமான டவுட் இருக்கும். இழிவு பொருள்னு சொல்றது நுகர்வோட வருமான மாற்றத்திற்கும் குறித்த பொருள் கேள்வி மாற்றத்திற்கும் இடையில எதிர்க்கணைய தொடர்பு காணப்படும். இழிவு பொருள்ங்கிறது மோஸ்ட்லி வருமானத்தோட தான் நாங்க ரிலேட் பண்ணி பார்ப்போம். வருமான மாற்றத்திற்கும் கேள்வி மாற்றத்திற்கும் இடையில் எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும். ஐந்தாவது இழிவு பொருள், அதாவது வருமானம் கூடும் போது கேள்வி குறையும், வருமானம் குறையும் போது கேள்வி கூடும். இழிவு பொருளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அதே மாதிரி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ரெண்டும் எதிர்க்கணியமாக காணப்படும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சியும் எதிர்க்கணியம், வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியும் எதிர்க்கணியம். சோ விலை குறையும் போது கேள்வி கூடும். இழிவு பொருளுக்கான வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு, விளைவு இது மூணுமே எதிர்க்கணியமாக காணப்படும். வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு, விளைவு இது மூணும் எதிர்க்கணியமாக காணப்படும். இழிவு பொருளுக்கான வருமான விளைவின் தாக்கமானது, அதாவது வருமான விளைவின் தாக்கமானது பதிலீட்டு விளைவின் தாக்கத்தை விட சிறியதாக காணப்படும். சோ பதிலீட்டு விளைவோட தாக்கம் தான் கூடுதலாக காணப்படும். இது இவ்வளவு தான் இழிவு பொருள் பத்தின நோட்ஸ். அப்போ இழிவு பொருள் சம்பந்தமா ஒரு கேள்வி வரும்போது நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். இழிவு பொருளுக்கு வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு, விளைவு மூணுமே எதிர்க்கணி. சோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஆன்சரை பார்ப்பீங்க. வருமான விளைவு குறைவாய்க்கும், பதிலீட்டு விளைவு தான் இழிவு பொருளுக்கு கூடுதலாய்க்கும். வருமான விளைவானது பதிலீட்டு விளைவை விஞ்சி செல்வதால் நுகர்வோர் கேள்வியை அதிகரிப்பு, நுகர்வோர் கேள்வியை குறைப்பாங்க. பிழை. நுகர்வோர் கேள்வியை குறைப்பர் பிழை. நுகர்வோர் கேள்வியை அதிகரிப்பர். ஏனெனில் பதிலீட்டு விளைவும் வருமான விளைவும் ஒன்றையொன்று பலப்படுத்தும். இல்ல, வருமான விளைவு குறைவாக காணப்படும், பதிலீட்டு விளைவு தான் கூடுதலாக காணப்படும். நாலாவது விட வராது. அஞ்சாவது விடை பாருங்க. நுகர்வோர் கேள்வியை அதிகரிப்பர் ஏனெனில் பதிலீட்டு விளைவானது வருமான விளைவை விஞ்சி செல்லும். சோ பதிலீட்டு விளைவு கூடுதலாய்க்கும், வருமான விளைவு குறைவாய்க்கும். இதுதான் இழிவு பொருளோட விலை வீழ்ச்சி அடையும் போது நடக்கும். அஞ்சாவது விட சரியான விட. எட்டாவது கேள்வியை பாருங்க. இது சம்பந்தமான டவுட் இல்லாட்டி இது ரிலேட்டடான நோட்ஸ் வேணும்னு சொன்னா குரூப்ல இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொள்ளலும். அப்படி இல்லாதவங்க கமெண்ட் பண்ணலும், இல்லாட்டி இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெசேஜ் போடலும். ஆஹ் இது சம்பந்தமான விஷயங்களை நீங்க எடுக்கிறதுக்காகவே எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய பதிலீட்டு எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியன பதிலீட்டு பொருள் என கொள்க. பதிலீட்டு பொருள் என்ன கணிய தொடர்பு? நேர்க்கணிய தொடர்பு. Y பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும் போது எக்ஸ் பொருளின் சமநிலை விலை மற்றும் தொகையின் மீது ஏற்படும் விளைவு யாது? Y பொருளின் நிரம்பல் அதிகரித்தால் Y பொருளின் விலை குறையும். ஏண்டா நிரம்பல் நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? விலையை குறைச்சி விற்போம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. விலை கூடும் போது நிரம்பல் கூடும். பட் நிரம்பல் தொடர்ந்து அதிகரிக்கும் போது
விலை என்ன செய்வாங்க? குறைப்பாங்க. சோ வைப்பொருளோட விலை குறையும் போது வைப்பொருளோட விலை குறையும் போது எக்ஸ்பொருளோட எக்ஸ்பொருளோட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டும் குறையும். நேர்க்கணிய தொடர்பு தானே. அதாவது குறித்த பொருளின் விலைக்கும் தொடர்புடைய பொருளோட விலைக்கும் உள்ள தொடர்பு நேர்க்கணியமாய்க்கும். குறித்த பொருளோட விலைக்கும் தொடர்புடைய பொருளின் கேள்வி தொகைக்கும் உள்ள தொடர்பு நேர்க்கணியமாய்க்கும். இதுதான் பதிலீட்டு பொருள். சோ கியூடி குறையும். ஆகவே எக்ஸ்பொருளோட சமநிலை விலை சமநிலை தொகைக்கு என்ன நடக்கும்னு கேட்கிறாங்க. இது எக்ஸ்பொருளோட கேள்வி கோடு, இது எக்ஸ்பொருளோட நிரம்பல் கோடு. ஆகவே எக்ஸ்பொருளோட கேள்வி குறையும். எக்ஸ்பொருளோட கேள்வி குறையும் போது அங்க சமநிலை விலையும் குறைவடையும், சமநிலை தொகையும் குறைவடையும். இரண்டாவது விட. 9வது கேள்வி, ஒரு போட்டிச் சந்தையில் விற்பனை செய்யப்படும் எக்ஸ் பொருளின் உற்பத்தியில் ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொழில்நுட்பம் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் போது அங்கு உற்பத்தி ஆட்டோமேட்டிக்கா கூடும். புதிய தொழில்நுட்பம் எக்ஸ் பொருளின் உற்பத்தி செலவை குறைக்குமாயின் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் மீது பெரும்பாலும் ஏற்படுத்தக்கூடிய விளைவு. இது கேள்விக்கோடு, இது நிரம்பல் கோடு. நீங்க உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ தொழில்நுட்ப முன்னேற்றம் ஒன்று ஏற்படுது. புதிய தொழில்நுட்பம் ஒன்று அதிகரிக்கும் போது இது சப்ளைக்கு நிரம்பல் அதிகரிக்கும், சப்ளை ஒன் நோக்கி. சோ வலது பக்கம் நகரும் போது இங்க என்ன நடக்கும்? உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்கும். நீங்க மானியத்தை பேஸ் பண்ணி பார்க்கலாம். மானியம் வழங்கும் போது என்ன நடக்கும்? சப்ளை வலது பக்கம் ஷிஃப்ட் ஆகும். சோ உற்பத்தியாளர் மிகையும் கூடும், நுகர்வோர் மிகையும் கூடும். நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்கும். 3வது விடை. 10வது கேள்வி, ஒரு பொருளின் விலைக்கேள்வி நிகழ்ச்சி பொதுவாக உயர்வாக இருப்பது எப்போது? விலைக்கேள்வி நிகழ்ச்சி உயர்வாக இருக்கிற சந்தர்ப்பம் இதுல நுகர்வோர் செலவீட்டு முறைய அடிப்படையா வச்சு ஆன்சர் தந்திக்கிறாங்க. சோ நீங்க படிச்சிருப்பீங்க. இது நிகழ்ச்சி கோடு, இது பிஇடி ஒன்னை விட கூட, இது பிஇடி ஒன்னை விட குறைய, இது பிஇடி ஒன்னுக்கு சமன், இது பிஇடி ஒன்னை விட கூட. நுகர்வோர் செலவீடு அல்லது உற்பத்தியாளர் வருமானங்கிறது இவ்வாறு காணப்படும். சோ விலைக்கேள்வி நிகழ்ச்சி பொதுவாக உயர்வாக காணப்படுவது, உயர்வாகனா நிகழ்ச்சி உள்ள சந்தர்ப்பத்தில் இருக்கும் போது அங்க உற்பத்தியாளர் நுகர்வோர் செலவும் உற்பத்தியாளர் வருமானம் எப்படிக்கும்? கூடுதலாய்க்கும். சோ நுகர்வோர் செலவு பெரும் பகுதியை தாங்கிக் கொள்ளுவாங்க. நுகர்வோர் செலவீட்டில் ஒரு சிறிய பகுதி காணப்படும் பிழை அத்தியாவசிய பொருளாக இருப்பதுடன் நெகிழ்ச்சி உள்ள கேள்விக்கு உதாரணம் ஆடம்பர பண்டம். சோ 2வதும் பொருத்தம் இல்லை. நுகர்வோர் செலவீட்டில் ஒரு சிறிய பகுதி வராது. நுகர்வோர் செலவீட்டில் ஒரு பெரிய பகுதியாகவும் ஏனைய பொருள்களில் ஒரு பதிலீடாகவும். பதிலீடுன்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நிர்ணயிக்கிற காரணிகள் அதிக அளவுல பதிலீடு கூடுதலாக இருந்தால், அதாவது பதிலீடுகள் கூடுதலாக காணப்படுமாக இருந்தால் அங்க நெகிழ்ச்சி உள்ள கேள்வி காணப்படும். உதாரணமா ஒரு கேரட் விலை கொஞ்சம் கூடுதுன்னு சொன்னாலும் கேரட்டுக்கு பதிலீடுகள் நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ். சோ நாங்க என்ன செய்வோம்? குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் நல்லாவே குறைச்சிருவோம். சோ பதிலீடு கூடுதலாக உள்ள போது அங்க நெகிழ்ச்சி உயர்வாக காணப்படும். சோ 4வது விட சரியான விடை. 11வது கேள்வி, குறுக்கு விலை கேள்வி நிகழ்ச்சி என்பது. குறுக்கு விலை கேள்வி நிகழ்ச்சி இப்பதான் நான் விளக்கப்படுத்தினேன். குறிப்பிட்ட பொருளின் விலைக்கும் தொடர்புடைய பொருளின் கேள்வி தொகைக்கும் இடையில உள்ள தொடர்பு தான் குறுக்கு விலை கேள்வி நிகழ்ச்சி. இது நேர்க்கணியமாக இருந்தால் பதிலீட்டு பொருள், எதிர்க்கணியமாக இருந்தால் இணைப்பு பொருள். குறித்த பொருள் அத்தியாவசியமானதா அல்லது இழிவு பொருளா என்பதை சுட்டிக்காட்டும். இல்ல குறித்த ஒரு பொருள்களும் நெருங்கிய தொடர்பு பட்டிருப்பின் பூச்சியத்தை அண்மைய பெறுமதியை கொண்டிருக்கும். இதுவும் நெருங்கிய தொடர்பு பட்டிருப்பின் பூச்சியத்தை அண்மைய பெறுமதியை கொண்டிருக்கும். 3வது, குறித்த இரு பொருள்களும் பதிலீடுகள் ஆயின் பூச்சியத்தை விட கூடிய பெறுமதியை கொண்டிருக்கும். இது டிரெக்டா விளங்குது எங்களுக்கு. இரு பொருள்களும் பதிலீடுகள் ஆயின், பதிலீட்டு பொருள் நேர்க்கணிய தொடர்பு. நேர்க்கணிய தொடர்பு ஆய்ந்தா பூச்சியத்தை விட கூடிய பெறுமதி கொண்டிருக்கும். இது சரி. கேள்வி விதியின் காரணமாக எப்போதும் எதிர்க்கணியமாக இருக்கும். இதுவும்
பிழை. குறித்த இரு பொருள்களும் நிரப்பீடுகளாயின் பூஜ்ஜியத்தை விட கூடிய பெறுமதியை கொண்டிருக்கும். இதுவும் பிழை. நிரப்பு பொருளாய்ந்தா பூஜ்ஜியத்தை விட குறைந்த பெறுமதியை கொண்டிருக்கும். 12வது கேள்வி, கடுமையாக ஒழுங்குறுத்தப்பட்ட பொருளாதாரம் ஒன்று சந்தை பொருளாதாரம் ஒன்றை நோக்கி செல்ல தீர்மானிப்பதாகவும் அரசாங்கம் சந்தை விலை கட்டுப்பாடுகளை நீக்கியதாகவும் கொள்க. வரைபடமானது அரசாங்கம் ஆரம்பத்தில் விதித்திருந்த பயனுறுதி வாய்ந்த உச்சபட்ச விலை உயர்ந்தபட்ச விலைன்னு சொல்லும் போது சமநிலை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கப்படுற விலை 40 ரூபாவில் உச்சபட்ச விலையை கொண்டிருந்த ஒரு சந்தையை காட்டுகிறது. அரசாங்கம் உச்ச விலையை நீக்கும் போது உச்ச விலையை நீக்கினால் அது பழைய நிலைமைக்கு நோக்கி போகும். 40 ரூபாயாக உள்ள விலை 50 ரூபாயாக மாறும். ஏற்படும் விளைவு 40 ரூபாவாக உள்ள விலை 50 ரூபாயாக அதிகரிக்கும். அதே மாதிரி இங்கைக்கும் போது என்ன நடந்தது? மிகை கேள்வி ஒன்று ஏற்பட்டது. அப்படித்தானே? மிகை கேள்வின்னு சொல்லும் போது ஒரு பற்றாக்குறை ஒன்று வந்திக்கும், போதா நிலைமை. பற்றாக்குறை இல்லாமல் பற்றாக்குறை அகல். 3வது விட. எக்கனாமிக் நிறைய பேர் எக்கனாமிக்கு நிறைய பேர் கஷ்டம், அது டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேள்வியை நீங்க ஆழமா வாசிக்கும் போது எம்சிக்யூ லேசான பகுதி. அதை சரியா வாசிச்சு நீங்க சரியா விளங்கி எடுத்தீங்களா இருந்தா அதை நீங்க அழகா செய்ய. 13வது கேள்வி, வரைபடம் சீனிக்கான D1 கேள்வி வலையையும் S1 ஆரம்ப நிரம்பல் வலையையும் காட்டுகிறது. அரசாங்கம் சீனியின் மீது விசேட வரியை விதிப்பதால் நிரம்பல் வலை S2 நோக்கி நகர்கிறது. வரி விதிக்கும் போது என்ன நடக்கும்? நிரம்பல் குறைவடையும். வரைபடத்தில் உள்ள எப்பகுதிகள் அரசாங்கத்தின் வரி வருவாயையும் புதிய உற்பத்தியாளர் மிகையையும் மீள முடியா நலன் இழப்பையும் அளவிட்டு காட்டும். புதிய வரி பகுதி இந்த இடம் BCG, புதிய உற்பத்தியாளர் மிகை இந்த பகுதி மட்டும் H, மீள முடியா இழப்பு EF. ஸோ 2வது விட வராது. ஆகவே சரியான விட 4வது விட. 14வது கேள்வி, அரசாங்கம் நுகர்வோருக்கு அரிசியின் விலையை அதிகரிக்காமல். இதுவும் தொண்டமானார் பேப்பர்ல வந்து கேள்வி. நான் அந்த ரெக்கார்டிங்ல விளக்கப்படுத்திக்கிறேன். அரிசியிட விலையை அதிகரிக்காமல் நெல் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க விரும்புகிறது என கொள்க. அரசாங்கத்தின் நோக்கத்தை அடைய மிக பொருத்தமான வழி. விலை அதிகரிக்க கூடாது, பட் நுகர்வோரின் விவசாயிட வருமானம் அதிகரிக்கணும்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும்? மானியம் வழங்கணும். இதுட தெளிவான விளக்கம் நான் அந்த தொண்டமான பேப்பர்லையும் விளக்கப்படுத்திப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். நெல் விவசாயிகளுக்கு மானிய கொடுப்பன ஒன்றை வழங்குது. அரசாங்கம் அரிசி கையிருப்புகளை சந்தைக்கு வழங்குதல் வராது. அரிசியின் சந்தை விலைக்கு மேலாக உத்தரவாத விலை ஒன்றை நிர்ணயித்து சந்தை விலைக்கு மேலாக நிர்ணயிக்க இயலாது என விலையை அதிகரிக்காமல் தான் சொல்லிக்கிறாங்க. அது வராது. 3வது, அரிசியின் சந்தை விலைக்கு கீழாக குறைந்தபட்ச விலை ஒன்றை நிர்ணயித்து. அரிசிக்கு சந்தை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கப்படுற விலை உயர்ந்தபட்ச விலை. அப்படி பார்க்கும் போது இதுல 3வது விட வராது. அரிசியின் சந்தை விலைக்கு கீழே உச்ச விலை ஒன்றை அறிமுகம் செய்து சந்தை விலைக்கு கீழே உச்ச விலை ஒன்றை அறிமுகம் செய்யும் போதும் அங்க நெல் விவசாயிட வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என விலை குறையும். பொருத்தமான விட மானிய கொடுப்பனவை வழங்குது. 15வது கேள்வி, பின்வரும் எக்கைத்தொழில் பண்புகளில் சேர்மானம் தனியுரிமை போட்டி சந்தையை காட்டுகிறது. தனியுரிமை போட்டி சந்தைன்னு சொல்லும் போது அது நிறை போட்டி பிளஸ் தனியுரிமை, இந்த ரெண்டுடையும் பண்புகளை கொண்டது தனியுரிமை போட்டி. இதோட பண்புகள் நிறைய காணப்படுது. அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் காணப்படும். ஒவ்வொரு நிறுவனமும் உற்பத்தி செய்யும் பொருட்கள் வேறாக்கம் செய்யப்பட்ட பொருளாக காணப்படும். புதிய நிறுவனங்கள் உட்பிரவேசிக்க வெளிப்பிரவேசிக்க எந்த விதமான தடையும் காணப்படாது. நெருங்கிய பிரதியீட்டு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். அதே மாதிரி நிறுவனம் விலை அமைப்போனாக, சாதாரண கேள்விக்கோடு வார மாதிரி விலை அமைப்போனாக காணப்படும். இதெல்லாம் தனியுரிமை போட்டி சந்தையிட பண்புகள். பிரவேச சுதந்திரம் உயர்தடை வராது.
உயர்தடை வராது. உயர்தடை வராது. பொருளின் தன்மை வேறாக்கம் செய்யப்பட்டது. நிறுவனத்தின் கேள்வி வலையை கீழ் நோக்கி சரியும் கேள்விக்கோடாக காணப்படும். சோ இது மூணுமே சரியா வர விட 4வது விட. 16வது, குறுங்காலத்தில் ஒரு நிறுவனம் நிறைபோட்டி நிறுவனம் பூச்சிய பொருளாதார மிகையை உழைப்பது. பூச்சிய பொருளாதார மிகைன்றது பூச்சிய பொருளாதார லாபம். சோ எப்போ அவங்க பூச்சிய பொருளாதார லாபத்தை உழைக்கிறாங்கன்னு சொன்னா இது P ஈக்குவல் ஏஆர் ஈக்குவல் எம்ஆர் ஈக்குவல் டி. இந்த எம்சி கோடை நாங்க வரைகிறோம். இதுல ஏசி கோடு ஏசி கோடு இவ்வாறு காணப்படுற சந்தர்ப்பத்துல தான் பொருளாதார லாபம் பூஜ்ஜியமாக காணப்படுது. இங்க இதுல Q, so AC into Q, TC, AR into Q, TR. ஸோ டிசியும் டிஆரும் சமனாய்க்கிற இடத்துல பொருளாதார லாபம் பூச்சிய பொருளாதார லாபத்தை கொண்டு காணப்படும். ஸோ விலை எல்லை செலவுக்கு சமப்படும் போது இது இல்ல. மொத்த வருமானம் மொத்த மாறும் செலவுக்கு சமப்படும் போது இதுவும் பிழை. எல்லை செலவு சராசரி மாறும் செலவுக்கு சமப்படும் போது இதுவும் பிழை. எல்லை வருமானம் சராசரி நிலையான செலவுக்கு சமப்படும் போது இதுவும் பிழை. விலை சராசரி மாறும் செலவுக்கு சமப்படும் போது விலை சொல்றது ஏஆர் எம்ஆர் விலை எல்லாமே ஒண்ணு. சோ டிசியும் டிஆரும் சமப்படும் போது விலை மொத்த செலவுக்கு சமப்படும் போது விலை சராசரி மொத்த செலவுக்கு சமப்படும் போது விலைன்னு சொல்றது ஒன்ன பேஸ் பண்ணி சொல்றாங்க. மொத்தமா நம்ம டிசியின் கீழ் கியூன்னு பார்க்கும் போது ஏசி, இஆரின் கீழ் கியூன்னு பார்க்கும்போது ஏஆர். ஸோ ஏஆர் ஈக்குவல் பி. விலை சராசரி மொத்த செலவுக்கு சமப்படும் போது நிறைபோட்டி நிறுவனம் பூச்சிய பொருளாதார மிகையை உழைக்கும். 17வது கேள்வி, அளவு திட்ட சிக்கன மில்லிகளை அனுபவிக்கும் ஒரு நிறுவனம் எதிர்நோக்குவது. சிக்கன மில்லி அப்படின்னு சொல்லும் போது அளவு திட்ட சிக்கனமின்மை சொல்றது சிக்கனத்தன்மை இல்லாம காணப்படுற நிலை. சோ இவங்க எப்போ சிக்கனம் இல்லா நிலையில காணப்படுவாங்கன்னு சொன்னா சந்தைப்படுத்தல் சிக்கனம் இல்லாமைக்கலாம், தொழில்நுட்ப சிக்கனங்கள் இல்லாமைக்கலாம், முகாமைப்படுத்தல் சிக்கனங்கள் இல்லாமைக்கலாம், நிதியீட்டல் சிக்கனங்கள் இல்லாமைக்கலும். இந்த மாதிரி சிக்கன மில்லிகள் உருவாகிற சந்தர்ப்பம் காணப்படுது. அப்ப சிக்கன மில்லிகள் அனுபவிக்கும் ஒரு நிறுவனம் எப்போ எதிர்நோக்கும் பிரச்சனை என்னன்னு சொன்னா குறுங்காலத்தில் எல்லை செலவு அதிகரிப்பதாகும். அளவு திட்ட சிக்கனம்னு சொல்லும் போது அது நீண்ட கால போக்குல தான் நாங்க அளவு திட்டம் பத்தின ஒரு விஷயத்த கொண்டு வரோம். சோ குறுங்காலத்தில் எல்லை செலவு அதிகரிப்பதுங்கிறது போல வெளியீடு அதிகரிக்கும் போது நீண்ட கால சராசரி மொத்த செலவு அதிகரிப்பதாகும். இது சரியான விட. என வெளியீடு தொடர்ந்து அதிகரிக்கும் போது நீண்ட காலத்துல செலவும் அதிகரிக்குமாக இருந்தால் அங்க சிக்கனமின்மை தோன்றும். சோ 2வது விட பொருத்தமான விட. 18வது கேள்வி, பின்வரும் அட்டவணை வெவ்வேறு வெளியீட்டு மட்டங்களில் ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவையும் எல்லை செலவையும் காட்டுகிறது. வெளியீடு 5 அலகுகளை உற்பத்தி செய்வதற்கான சராசரி நிலையான செலவு. நிலையான செலவுங்கிறது மாறாது. சோ இங்க எங்களுக்கு வெளியீட்டு மட்டம் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. வெளியீட்டு மட்டம் 1ல மொத்த செலவு. இந்த மொத்த செலவை பொறுத்த வரைக்கும் எஃப்சி நிலையான செலவையும் விசி மாறும் செலவையும் கொண்டு காணப்படும். சோ எல்லை செலவு எங்களுக்கு 50 தந்திக்கிறாங்கண்டா 0ல இருந்து 1 உற்பத்தி செய்யும் போது உள்ள எம்சி தான் 50. சோ அந்த எம்சி 50 ஆயிக்கும் போது உள்ள டிசி 250 இருந்தால் 0 ஆயிக்கும் போது கட்டாயம் 200 இருந்திக்கும். அப்பதான் 200ம் 50ம் சேரும் போது 250 முதலாவது உற்பத்தியில வந்து 0 உற்பத்தியில வேரியபிள் காஸ்ட் ஈக்காது. ஸோ ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டும் டிசியும் சமனா தான் இருந்திக்கும். ஸோ 200 எல்லா அலகுகள்லையும் 200 தான் ஃபிக்ஸ்ட் காஸ்டா இருக்கு. ஸோ சராசரி நிலையான செலவு டிஎஃப்சியின் கீழ் கியூ 5வது வெளியீட்டு மட்டத்தில் கேட்குறாங்க. எல்லா வெளியீட்டு மட்டத்துக்கும் டிஎஃப்சி 1 தான். ஆகவே 200 வெளியீட்டு மட்டம் 5 ஆகவே 40 200 5ஆல பிரிச்சா
40. ஸோ 40 சராசரி நிலையான செலவாகும். அஞ்சாவது விட சரியான விட. 19வது கேள்வி, பெறுமதி சேர்க்கை முறையின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவிடப்படுவது. பெறுமதி சேர்க்கை முறையின்படி GVO சமன் GVA சமன் GVO மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். இதுதான் சமன்பாடு. வெளியீட்டின் பெறுமதியில் இருந்து இடைநிலை பெறுமதியை கழிப்பதன் மூலமாக கணிப்பிடப்படுது. GVO வெளியீட்டின் பெறுமதியிலிருந்து இடைநிலை பொருட்களின் பெறுமதியை கழிப்பதன் மூலம் கணிப்பிடப்படுது. முதலாவது விட சரி. டிரெக்டாவே உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா டிரெக்டா ஆன்சர் எழுது. 20வது கேள்வி, இதுவும் தொண்டமானார் பேப்பர்ல வந்திருந்தது. அதாவது முறைசாரா பொருளாதாரம் என்பதால் கருதப்படுவது. முறைசாரா பொருளாதாரம்னா அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படாத அல்லது ஒழுங்குபடுத்தப்படாத பொருளாதார நடவடிக்கை. சட்டவிரோதமான பொருளாதார நடவடிக்கைங்கிறது இல்லீகல், மறைக்கப்பட்டதுங்கிறதும் அதாவது கணக்கு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைக்கிறது. சட்ட ரீதியானதுங்கிறது மதுபானம் இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும். ஸோ முறைசாரா பொருளாதாரம்ங்கிறது இன்ஃபார்மல் எக்கனமி, அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படாத ஒழுங்குபடுத்தப்படாத பொருளாதார நடவடிக்கை. தொண்டமானார் பேப்பர்ல வந்தது. நீங்க பாஸ் பேப்பரை கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் எல்லாத்துலேயுமே வரும். எந்த ஒரு மாடல் பேப்பர்ஸை நீங்க எடுத்தாலும், டேர்ம் பேப்பர்ஸ் எடுத்தாலும் மோஸ்ட்லி பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்வி வரும். அதே மாதிரி பாஸ் பேப்பரை நீங்க எடுத்தாலும் திரும்ப திரும்ப ஒரு 50 கேள்வியில மினிமம் 20 அல்லது 15 கேள்வி சரி ரிப்பீட்டட் கொஷன்ஸா தான் போடுவாங்க. ஸோ நீங்க நிறைய ஆக குறைஞ்சது 10 வருஷ பாஸ் பேப்பரை கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் பண்ணனாலே MCQல நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்க இயலும். அதே மாதிரி பார்ட் 2லையும் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினீங்களா இருந்தால், மெமரைஸ் பண்ணாம பாடத்தை மெமரைஸ் பண்ணாம நீங்க விளங்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட கம்பேர் பண்ணி படிச்சீங்களா இருந்தா அவங்களுக்கு தெளிவா படிக்க இயலும். எக்கனாமிக் ஹார்டான சப்ஜெக்ட் இல்லை. 21வது கேள்வி, ஒரு பொருளாதாரத்தின் மொத்த தேசிய செலவிடத்தக்க வருமானம் மொத்த தேசிய வருமானத்தை விட உயர்வாக இருப்பதால் பிரதிபலிக்கப்படுவது. மொத்த தேசிய வருமானம் சொல்றது மொத்த உள்நாட்டு வருமானத்தோட மொத்த உள்நாட்டு வருமானத்தோட தேறிய வெளிநாட்டு முதன்மை வருமானத்தை கூற்றுது. மொத்த உள்நாட்டு வருமானம் பிளஸ் தேறிய வெளிநாட்டு முதலினை வருமானத்தை கூட்டினால் மொத்த தேசிய வருமானம் பெறப்படும். இந்த மொத்த தேசிய வருமானத்தோட பிளஸ் தேறிய வெளிநாட்டு நடைமுறை மாற்றல், தேறிய வெளிநாட்டு நடைமுறை மாற்றலை கூட்டும் போது மொத்த தேசிய வருமானம் பெறப்படும். சோ இவங்க கேக்குறாங்க மொத்த தேசிய செலவிடத்தக்க வருமானம் மொத்த தேசிய வருமானத்தை விட கூடுதலா காணப்படுது. சோ செலவிடத்தக்க வருமானத்தோட சமன்பாடு தான் இது. அப்ப நாங்க மொத்த தேசிய வருமானத்தோட தேறிய வெளிநாட்டு நடைமுறை மாற்றலை கூட்டும் போது மொத்த தேசிய செலவிடத்தக்க வருமானம் பெறப்படுது. அப்ப அது உயர்வாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தேறிய வெளிநாட்டு நடைமுறை மாற்றல் கூடுதலா காணப்பட்டா செலவிடத்தக்க வருமானம், மொத்த தேசிய செலவிடத்தக்க வருமானம் கூடுதலா காணப்படும். நாடு வர்த்தக நிலவை குறைநிலையை அனுபவிக்கிறது என்பதாகும் பில. நாடு வர்த்தக மிகை நிலையை அனுபவிக்கிறது என்பதாகும் பில. நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி அல்லது நுகர்வை விஞ்சுகின்றது என்பதாகும் அதுவும் பில. நாடு முதலீட்டை விட கூடுதலாக சேமிக்கிறது என்பதும் பொருத்தமில்லை. நாட்டின் தேறிய வெளிநாட்டு மாற்றல் நேர்க்கணியமாக உள்ளது. டிரெக்டாவே எங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா டிரெக்டா ஆன்சர் போடலாம். லேசான கேள்வி. 22வது கேள்வி, ஒரு கருதுகோள் ரீதியான பொருளாதாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட சில தேசிய வருமான கணக்கீட்டு தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மேல தான் நாங்க பார்த்தோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில CE கம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ், ஆப்பரேட்டிங் சர்ப்ளஸ், மிக்ஸ்ட் இன்கம் பிளஸ் T-S உற்பத்தி மீதான மானியம் கழித்த வரி. இதனாலையும் சேர்க்கும் போது
அடிப்படை விலையிலான மொத்த கூட்டப்பட்ட பெறுமதி வரும். இந்த அடிப்படை விலையிலான மொத்த கூட்டப்பட்ட பெறுமதியோட உற்பத்தி சேவைகள் மீதான மானியம் கழித்த ஏனைய வரிகளையும் கூட்டும் போது சந்தை விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரும். ஸோ கம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ், ஊழியர் தொடர்பான விஷயங்கள் வரும். அப்ப 600, மொத்த செயற்பாட்டு மிகை 800, மொத்த கலப்பு வருமானம், நிலையான மூலதன நுகர்வு இந்த கலப்பு வருமானத்துல ஒரு பிரிவு. ஸோ நிலையான மூலதன நுகர்வும் இந்த கலப்பு வருமானத்துல இன்க்ளூட் ஆகிக்கும். ஸோ நாங்க இதை எட் பண்ண தேவையில்லை, இந்த மொத்த கலப்பு வருமானத்தை சேர்ப்போம். உற்பத்தி மீதான மானியங்கள் கழித்த வரிகள் 50, இது வளத்தையும் சேர்த்த மாதிரிந்தா எங்களுக்கு அடிப்படை விலையிலான மொத்த கூட்டப்பட்ட பெறுமதி வரும். GVA. இதோட உற்பத்திகள் சேவைகள் மீதான மானியங்கள் கழித்த வரியையும் கூட்டும் போது சந்தை விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரும் 120. ஸோ 600 சக 800 சக 850 சக 50 சக 120, இது எல்லாத்தையும் கூட்டும் போது 2420 மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வெளிநாட்டில் இருந்தான தேறிய முதலாம் தர வருமானத்தையும் சேர்க்கும் போது மொத்த தேசிய வருமானம் பெறப்படும். ஸோ 2420, அதுல இந்த வெளிநாட்டில் இருந்தான தேறிய முதலாம் தர வருமானம் -20 எட் பண்ணும் போது 2400 முதலாவது விட சரியான. 23வது, அரசாங்க நடவடிக்கைகள் இல்லாத மூடப்பட்ட பொருளாதாரம் ஒன்றில் 200 மில்லியனினால் முதலீடு அதிகரிப்பதன் விளைவா. ஸோ டெல்டா ஐ 200, நுகர்வில் 800 மில்லியன் அதிகரிப்பு ஏற்பட்டது. ஸோ டெல்டா சி 800. இப்பொருளாதாரத்தின் எல்லை நுகர்வு நாட்டம் கேட்கிறாங்க. எல்லை நுகர்வு நாட்டத்தோட சமன்பாடு டெல்டா சியின் கீழ் டெல்டா வை. ஸோ டெல்டா சி எங்களுக்கு தெரியும் 800, ஆனா டெல்டா வை தெரியாது. பட் எங்களுக்கு ஃபார்முலா தெரியும், வை சமன் அரசாங்க நடவடிக்கை இல்லாத மூடப்பட்ட பொருளாதாரம். அரசாங்க நடவடிக்கை இல்லாத பொருளாதாரம்ங்கிறது எளிய பொருளாதாரம். ஸோ சி பிளஸ் ஐ, வை சமன் சி பிளஸ் ஐ. ஸோ டெல்டா வை சமன் டெல்டா சி பிளஸ் டெல்டா ஐ. டெல்டா சி 800, டெல்டா ஐ 200, டெல்டா வை 1000. 800 1000ஆல பிரிச்சா 0.8. 24வது இவ்வரைபடமானது ஒரு மொத்த கேள்வி வலையை காட்டுகிறது. இதில் கிடையச்சின் மீது அளவிடப்படுவது. எக்ரிகேட் டிமாண்ட் சொல்லும் போது நாங்க கிடையச்சில போடுறது, அதாவது ஒரு வலை வரையும் போது நாங்க என்ன போடுறோம், வை அவுட்புட் வெளியீடு, அப்படித்தானே. அப்போ இது வெளியீடுன்னு சொல்றது மெய் வெளியீட குறிக்குது. ஸோ மெய் வெளியீடு பெயரளவு தேசிய வருமானம் வராது, பெயரளவு தேசிய வெளியீடும் வராது, பெயரளவு செலவிடத்தக்க வருமானம் போன்றது இல்லை. மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இதுதான் மெய் வெளியீடு. அவுட்புட்டை தான் நாங்க போடுறோம், பெயரளவு உற்பத்தியே இல்லை, மெய் வெளியீட்டை தான் போடுறோம். ஸோ பாருங்க, ஒரு கிராஃப்ல உள்ள அச்சை கூடி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, கேள்வியா போட்டிக்கிறாங்க. நிறைய பேர் அச்சுக்களுக்கு என்ன பெயர் போடுறதுன்றதை கூடி நாங்க டீப்பா படிக்கிறது இல்லை. 25வது கேள்வி, இதுவும் அந்த தொண்டமானார் பேப்பர்ல இருந்துன்னு நினைக்கிறேன். மொத்த கேள்வி வலையும் மொத்த நிரம்பல் வலையையும் ஒன்றையொன்று வெட்டி செல்லும் புள்ளியில் பொருளாதாரம் சமநிலை அடைவதாக கருதுக. வரிகள் சம அளவில் அதிகரிக்கப்படாமல் அரசு செலவீட்டில் ஓர் அதிகரிப்பு ஏற்படும் போது. இதுவும் நான் அதுல விளக்கப்படுத்திப்பேன். எக்ரிகேட் டிமாண்ட் ஈக்குவல் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ். எக்ரிகேட் சப்ளைன்னு சொல்றது வை அவுட். சரியா. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, வரி அதிகரிக்கப்படாம அரச செலவீட்டில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுது. ஜில ஒரு அதிகரிப்பு ஏற்படும் போது அங்க எக்ரிகேட் டிமாண்ட் அதிகரிக்கும். சோ மொத்த கேள்வி அதிகரிப்புன்னு ஏற்படும். மொத்த கேள்வி வலை இடப்புறம் நகரும், பிள்ளை மொத்த கேள்வி வலை வலப்புறம் நகரும்
உயர் வெளியீட்டுக்கும் உயர் தொழில் வாய்ப்புக்கும் விட்டுச்சல். மொத்த கேள்வி கூடும் போது அங்க என்ன நடக்கும்? மொத்த கேள்வி கூடும் போது உற்பத்தி ஊக்குவிக்கப்பட்டு தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுது. சோ உயர் வெளியீட்டுக்கும் உயர் தொழில் வாய்ப்புக்கும் விட்டு செல்லுது. 25 கேள்வி மட்டும் பாத்திக்கிறீங்க. 26வது கேள்வியிலேருந்து 50 வரைக்குமான கேள்வி அடுத்த ரெக்கார்டிங்ல நான் அப்லோட் பண்ணுவேன். இது சம்பந்தமான இந்த 25 கேள்வி வரைக்கும் சம்பந்தமான விஷயங்கள் இல்ல டவுட் வாய்ந்தா நீங்க வந்து எனக்கிட்ட கேட்கலும். அது இல்லாம பார்ட் 2 அடுத்தடுத்த ரெக்கார்டிங் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுவேன். பார்ட் 2 வந்து யூனிட் பேஸ் பண்ணி யூனிட் 1 ரிலேட்டடான விஷயங்கள். இது இல்லாம உங்களுக்கு தேவையான நோட்ஸ் சம்பந்தமான ரெக்கார்டிங்ஸ், பாட சம்பந்தமான ரெக்கார்டிங்ஸ், மாடல் பேப்பர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். சின்ன சின்ன எக்கனாமிக்ஸ்ல நீங்க எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலும், எதை மெயினா நீங்க மேஜர் சப்ஜெக்டா படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸி, எந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த விஷயங்களை மெயினா நீங்க படிச்சா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு தேவையான மெத்தட்ல லேசான மெத்தட்லயும் அப்லோட் பண்ணுவேன்.